ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம கண்ணன் மாஸ்டரோட ரெசிபி சேமியா ரவா பாத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரியே நானும் செஞ்சு சூப்பராக வந்துச்சு. அதை தான் உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் வானல் வச்சிடலாம். வானல் வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம அளந்து வச்சுருக்க ரவாவை இதில் சேர்த்து பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம சேமியாவும் இது கூட தான் சேர்த்து வறுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரவாவை வறுத்துக்கணும். சேமியா நம்ம நார்மல் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுவோம்ல வீட்டில், அந்த சேமியாவை யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி வேறு சேமியா யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கிச்சடி நல்லா வராது. அதனால் அந்த மெல்லிசாக இருக்கும் பாருங்கள், அந்த சேமியாவை எடுத்துக்கோங்க. இப்போ இதை சிம்லேயே வச்சு நல்லா பொறுமையாக வறுத்துக்கணும். ஹைலெல்லாம் வச்சு வறுக்கக்கூடாது. கருகிட்டுனா இது நல்லா இருக்காது. அதனால் சிம்லேயே வச்சு எந்த அளவுக்கு பொறுமையாக வறுக்க முடியுமோ அந்தளவுக்கு பொறுமையாக இதை நல்லா வறுத்துக்கலாம். அடுத்து நம்ம அதே அளவு கப்பால் நம்ம சேமியா அளந்து எடுத்து வச்சுருக்கோம். அந்த சேமியாவையும் இது கூடவே போட்டு நம்ம நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். பொறுமையாக வறுக்கும் பொழுது தான் அது நமக்கு நல்லா இருக்கும். நம்ம ஹையில் வச்சுட்டு அவசரமாக செஞ்சோம்னா அது கருகிடும். அப்புறம் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது, நமக்கு அந்த கலரும் கிடைக்காது. இப்போ அடுத்து அதே கப்பால் உள்ள நம்ம சேமியா எடுத்துக்கிட்டோம். அதையும் அளந்து எடுத்துகிட்டு இந்த ரவாவோடு சேர்த்து ரெண்டுத்தையும் பொறுமையாக சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அடுத்து நம்ம இதே வானலில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பாக வறுத்துக்கலாம். அப்போ தான் அது நல்லா கிறிஸ்பாக இருக்கும். லாஸ்ட்டாக போட்டோம்னா அப்போ தான் அது கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். எண்ணெயில் தண்ணியில் அந்த மாதிரி போடும்பொழுது அப்புறம் அது நமந்து போயிடும். இப்போ பாருங்கள், அதில் ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பை போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவாவது எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இது நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு அது பொரியிட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு இப்போது நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஒரு 2 காஞ்ச மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துட்டு அடுத்து நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது பெரிய வெங்காயத்தை சேர்த்தாச்சு. நல்லா இதை வதக்கிக்கலாம். இது கூட நம்ம கேரட், பீன்ஸ் இதெல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து நம்ம 1 பை 1 அதை சேர்த்துக்க வேண்டியதான். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும். வதங்கிட்டு அடுத்து ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாவை தான் நான் இது கூட சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு அடுத்து 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக வதக்கிக்கணும். அந்த இஞ்சி கருக விட்டுறக்கூடாது, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை. இப்போ பாருங்கள், அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியை சேருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது தக்காளியும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், பட்டாணி இதெல்லாமே எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு சேர்க்கும் பொழுது பார்த்து சேருங்க. இந்த மாதிரி கிச்சடி, உப்புமா இதிலெல்லாம் போடும் பொழுது டக்குன்னு அது அதிகமான மாதிரி நமக்கு தெரிஞ்சிடும். தேவைன்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம தண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போது 1 கப் ரவா, 1 கப் சேமியா எடுத்துக்கிட்டோம். ஸோ 2 கப்புக்கு மொத்தம் 4 கப்பு தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இந்த காய் இந்த தண்ணியில் ஃபஸ்ட்டு நல்லா வேகட்டும். இப்போது இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போது இந்த காயெல்லாம் நல்லா கொதிக்க விடணும். இதில் அது நல்லா வெந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம எப்படி அந்த வறுத்து வச்சுருக்க சேமியா ரவை எடுத்து இதில் சேர்ப்போமோ அதே மாதிரி சேர்க்க வேண்டியதான். இதை ஒருத்தவங்க அப்படி கொட்டை நம்ம கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா கட்டி தட்டிடும். அதனால தான் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுட்டு இப்போ நம்ம கம்மியான குவான்டிட்டியில் செய்கிறதுனால இது ஒன்றும் பெருசாக ஆக போகிறது கிடையாது. கொஞ்சம் ஜாஸ்தியாக செய்ய போனீங்கன்னா கொஞ்சம் இதை கவனமாக கிளறணும், இல்லைனா கட்டி தட்டிடும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். இங்கே பாருங்கள், இப்போ
சூப்பராக இது வந்துட்டு நல்லா இந்த தண்ணியெல்லாம் ரவை வந்து உரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே டைம் எதுவும் கிடையாது. இந்த காய் வேகிற வரைக்கும் டைமு, காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா அந்த தண்ணி கொதிக்கிறப்பயே அது நல்லா வெந்துடும். நம்ம வந்து அடுத்து இதை சேர்க்க வேண்டியதான். இப்போது கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக நம்மளோட சேமியா ரவா பாத் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு இதுக்கு மேலே ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிட்டேன். அதே அளவு ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு ஜாஸ்தியாக பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி சேர்க்கும் பொழுது கொஞ்சம் அது வந்து இறுகாமல் இருக்கும். அதாவது ரொம்ப களி மாதிரி போகாமல் அழகாக நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். வீடியோவில் இதை விட ஜாஸ்தியாக தான் சேர்த்துருந்தாங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இப்போ மண்டபத்துலலாம் அவங்க செய்யும் பொழுது ரொம்ப நேரம் வைக்கணுன்றதுக்காக அந்த நெய்யும் எண்ணெயும் சேர்க்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு நல்லா அப்படியே நல்லா இறுகாமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போ நம்ம உடனே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நெய் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இப்போ லாஸ்ட்டாக மல்லித்தழை போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் அடுத்து முந்திரி பருப்பு இது ரெண்டுத்தையும் போட்டு இறக்குனோம்னா சூப்பராக நம்மளோட சேமியா ரவா பாத் ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வேர்க்கடலையும் முந்திரி பருப்பையும் போட்டாச்சு. இப்போது அடுத்து வந்து நம்ம வந்து பவுலில் மாற்றிக்க வேண்டியதான். நான் இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னியோடு தான் இதை வந்துட்டு சர்வ் பண்ணேன். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட சேமியா ரவா பாத். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை எப்பொழுதுமே கொடுத்துட்டே இருங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக என்னோடய ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.